அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலைத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய அளவற்ற திருவருளால் அவனது இறுதி தூதர் ஈருலக இரட்சகர் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அளப்பெரும் நல்லாசியாலும் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளையொற்றி நல்வழி வாழ்ந்த எண்ணற்ற நல்லடியார்களுடைய துஆ பரக்கத்தாலும் நாம் பயான்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இதுவரை நீங்கள் பல பயான்களை கேட்டிருக்கின்றீர்கள், சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்றீர்கள், லைக் செய்து கமெண்ட் செய்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நட்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அல்ஹம்துலில்லா. இன்று மதீனாவுடைய சிறப்புகளை பற்றி இந்த பயானில் பார்க்கலாம். மதீனாவில் ஜியாரத். மதீனா தென்பெற்றால் ஓத வேண்டும். மதீனா முனவராவிற்குள் நுழைந்தவுடன் ரவுலா ஷரீஃபில் நுழைந்தவுடன் ஜியாரத் செய்வது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சலாம் கூறுவது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சலாம் கூறுவது, மஸ்ஜிதே குபாவில் ஓதக்கூடிய துஆ. ஹஜ்ஜுடைய ஃபரலுகள், உம்ராவுடைய ஃபரலுகள், ஹஜ்ஜுடைய வாஜிபுகள், உம்ராவுடைய வாஜிபுகள், ஹஜ்ஜுடைய சுன்னத்துக்கள், இஹ்ராம் கட்டிய பிறகு தவிர்க்க வேண்டியவை, காபாவை தவாப் செய்வதற்கான சர்த்துக்கள், இது போன்ற பல விஷயங்களை நாம் பார்க்கலாம். ஹஜ்ஜு கிரான் செய்யும் முறை, ஹஜ்ஜு தமத்துடைய விவரம், பதலி ஹஜ்ஜு, ஹஜ்ஜு செய்வது எப்படி, ஜினாயாத் குற்றங்களுக்குரிய பரிகாரங்கள், இவைகளை கொலை செய்தால் ஒன்றுமில்லை, இது போன்ற தலைப்புகளிலும் பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடம் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹஜ்ஜின் சிறப்புகள் பகுதி 28. இந்த பயானை முழுமையாக பார்த்து பயனடையுங்கள். மற்ற பயான்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிளேலிஸ்டில் சென்று ஹஜ்ஜின் சிறப்புகள் என்ற தலைப்பில் ஹஜ்ஜுடைய அனைத்து பயான்களும் இருக்கின்றன, விபரங்களும் இருக்கின்றன, பார்த்து பயனடையுங்கள். புனிதமான ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றிய பிறகு மதீனா வாழ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாண்புமிக்க ரவுலா ஷரீஃபை ஜியாரத்து தரிசிப்பது முஸ்தஹபுகளில் மிக மேலானதாகும். மார்க்க வல்லுநர்களில் சிலர் வாஜிப்புக்கு அடுத்தது என்று கூறியிருக்கின்றார்கள். ஒருவன் ஹஜ்ஜு செய்து என்னை ஜியாரத் செய்யவில்லை என்றால் நிச்சயம் அவன் எனக்கு அநீதியம் இழைத்து விட்டான். என்னுடைய கபரை சமாதியை ஜியாரத் செய்ய வந்தவர்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் மன்றாட்டம் கிடைக்கும், வாஜிபாகும் என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஜியாரத்தால் மக்கள் அடையும் பலன் பற்றியும் அதை விடுவதால் மக்கள் அடையக்கூடிய துர்பலன் பற்றியும் மிக விளக்கமாக எடுத்து கூறியிருக்கின்றார்கள். மதீனாவுக்கு செல்லும் பொழுது வழியில் ஸலவாத்துக்களை அதிகமாக ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். மதீனாவுக்கு பக்கத்தில் உள்ள இடங்களாகிய நவாஹுக்கு சென்றவுடன் நீராடி ஒழு செய்து சுத்தமான உடை அணிந்து கால்நடையாக செல்ல வேண்டும். மதீனா தென்பட்டால் ஓதுக. மதீனா முனவராவின் கட்டடங்கள் கண்ணுக்கு தென்பட்டால் ஸலவாத் ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துக்களை ஓதிக்கொண்டே செல்ல வேண்டும். இந்த துஆவையும் ஓதிக்கொள்ளலாம். அல்லாஹும்ம ஹாதா ஹரமு நபியிக வ மஹபத்து வஹீக ஃபம்னுன் அலைய பித்துஹூலி ஃபீஹி வஜ்அல்ஹு வியாயத்தன் லி மினன் நாரி வ அமானம் மினல் அதாபி வஜ்அல்னி மினல் ஃபாயிரீன பிஸஃபாஅத்தில் முஸ்தஃபா யௌமல் மஆப். மதீனா முனவராவுக்குள் நுழைந்தவுடன், மாண்புமிக்க மதீனா முனவராவுக்குள் நுழைந்தவுடன், பிஸ்மில்லாஹி அலா மில்லத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின் வஜ்அல் லி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம ஃபில் ஆலமீன இன்னக ஹமீதுன் மஜீத் வஃபிர் லி துனூபி வஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மதிக வ ஃபஸ்லிக என்று ஓதிக்கொள்ள வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை அதிகமாக ஓத வேண்டும். பின்பு மஸ்ஜிது நபவியினுள் செல்லும் பொழுது பாபு சலாம் வழியாக வலது காலை முன்வைத்து நுழைய வேண்டும். மஸ்ஜிதுக்குள் போகும் பொழுது மஸ்ஜிதுகளில் வழக்கமாக ஓதுகிற துஆவையும் ஸலவாத்தையும் ஓத வேண்டும். பாபு ஜிப்ராயில் என்ற தலைவாயிலின் வழியாகவும் மஸ்ஜிதுக்குள் செல்லலாம். ரவுலா முபாரக்கில், அதாவது கப்ர் ஷரீஃபுக்கும் முன்பெருக்கும் இடையில் இருக்கும் நேரத்தில் தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்று நியத் செய்து 2 ரக்காத் நஃபில் தொழுது கொள்ள வேண்டும். இந்த இடம் சொர்க்க பூங்காவின் ஒரு பாகமாகும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை மிக புகழ்ந்து கூறியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ரவுலா ஷரீஃபில் சலாம் சொல்லி ஜியாரத் செய்வது.
பின்பு பரிசுத்த ரவுலா ஷரீஃபிற்கு ஆஜராக வேண்டும். தலைமாட்டு பக்கத்தில் உள்ள சுவரின் மூலையில் இருக்கின்ற தூணுக்கு 2 முழ தூரத்தில் முதுகு கிப்லாவின் பக்கமாக நின்று கொள்ள வேண்டும். இவ்வாறு நிற்பது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுகத்திற்கு எதிராக நிற்பதாகும். மிகவும் சமீபத்தில் அடுத்து செல்லக்கூடாது. அந்த இடத்தில் பயபக்தியாகவும் மரியாதையாகவும் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஆதலால் சுவரை தொடவும் கூடாது. நானின நல்வழி காட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவின் பக்கமாக முகத்தை திருப்பி படுத்திருப்பதை நினைத்து கொண்டு நமது சலாமுக்கு அவர்கள் பதில் சலாம் சொல்லுவதையும் நமது துஆக்களுக்கு அவர்கள் ஆமீன் சொல்வதையும் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு இவ்வாறு சலாம் கூறி துஆ செய்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா நபியில்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா நபீர் ரஹ்மதி, அஸ்ஸலாமு அலைக்க யா சஃபியில் உம்மதி, அஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதில் முர்சலீன், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹாத்திமன் நபியீன், அஸ்ஸலாமு அலைக்க யா முஸம்மில், அஸ்ஸலாமு அலைக்க யா முத்தஸ்ஸிர், அஸ்ஸலாமு அலைக்க அலா உசூலிக்க தய்யிபீன வ அஹ்லி பைத்திக்க தாஹிரீன் அல்லதீன அத்ஹபல்லாஹு அன்ஹுமுர் ரிஜ்ஸ வ தஹ்ஹரஹும் தத்ஹீரா. ஜஸாக்கல்லாஹு அன்னா அஃஸல மா ஜஸா நபிய்யன் கௌமிஹி வ ரசூலன் அன் உம்மத்திஹி வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் கத் பல்லகத ரிஸாலா வ அதியைத அல் அமானா வ நஸஹதல் உம்மத வ அவ்ஸஅத அல் ஹுஜ்ஜத வ ஜாஹத்த ஃபீ சபீலில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி வ அகம்தல் தீன ஹத்தா அய்யக اليقين صلى الله عليه وسلم وعلى أشرف مكان تصرف بخلول جسمك الكريم فيه صلاة وسلاما دائمين من رب العالمين عدد ما كان وعدد ما يكون بعلم الله صلاة لا انقلاء لأمدها يا رسول الله نحن وفدك وزوار حرمك تصرفنا بالخلول بين يديك وقد جئناك من بلاع شاشئة وأمكنة بعيدة السهل بل وقد بقصد زيارتك لنفوز بشفاعتك والنالر إلى آثرك ومعاهدك والقيام وكلاء بعد حقك والاستسفاء بك إلى ربنا فإن الحطايا قد خصمت لهورنا والأوزار قد أسكلت كواهلنا وأنت الصافي المشفع الموعود بالشفاعة العظمى والمقام المحمود والوسيلة وقد قال الله تعالى ولو أنهم إذ ظلموا أنفسهم جاءوك فاستغفر الله واستغفر لهم الرسول لوجد الله التواب الرحيم وقد جئناك ظالمين لأنفسنا مستغفرين لذنوبنا فاشفع لنا إلى ربك واسأله أن يمد على سنتك أن يحصرنا في زمرتك وأن يوارنا حولك أن يسفينا بكائسك غير خزايا ولا ندام شفاعة يا رسول الله صلى الله عليه وسلم. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. இவ்வாறு இந்த சலவாத்துக்களை ஓதிய பிறகு யாரேனும் சலாம் சொல்லி அனுப்பியிருந்தால் அந்த சலாமை கீழ்காணும் வண்ணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் மின் ஃபுலான் இப்னி ஃபுலான். ஃபுலான் என்ற இடத்தில் யார் கூறினார்களோ அவர்களையும் அவர்களுடைய தந்தையின் பெயரையும் கூற வேண்டும். என் சஃப பிக இலா ரப்பிக பஷ்பஹ் லஹு லில் முஸ்லிமீன். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சலாம் கூற வேண்டும். அதன் பிறகு ஒரு முழம் தள்ளி நின்று கொண்ட ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தலைக்கு நேராக நின்று கீழ்காணும் வண்ணம் அவர்களுக்கு சலாம் கூற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்க யா சாஹிப ரசூலுல்லாஹ் வ அனீஸ பில் காரி வ ரஃபீஅத்தி ஃபில் அஸ்பாரி வ அம்னி ஃபில் அஸ்ராரி ஜஸாக்கல்லாஹு அன்ன அஃஸல ஜஸா இமாமம் மின் அன் உம்மத்திஹி நபிய்யிஹி வ ஃபலகத் خلفته بأحسن خلفا وسلكت طريقة منهاجه خير مسلك وقاتلت أهل الردة بل بدع ومحت الإسلام وسيدت أركانه
وكنت خير إمام وصلت الأرحام ولم تزل قائما بالحق ناصرا للدين ولأهله حتى أداك اليقين صل الله سبحانه لنا دوام حبك والحسر مع حجبك وقبول زيارتنا. السلام عليك ورحمة الله وبركاته. அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சலாம். பின்பு மறுபடியும் ஒரு முழம் தள்ளி நின்று கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையருகே நின்று அன்னாருக்கு சலாம் கூற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்க யா அமீருல் முஃமினீன், அஸ்ஸலாமு அலைக்க யா முஸ்ஹிரல் இஸ்லாம், அஸ்ஸலாமு அலைக்க யா முகஸ்ஸிரல் அஸ்னாம், ஜஸாக்கல்லாஹு அன்னா அஃஸலல் ஜஸாஇ, லகது நஸர்தல் இஸ்லாம வல் முஸ்லிமீன வ ஃபதஹத முலமல் பிலாதி பஅத சய்யிதில் முர்ஸலீன் வ கஃபல்தல் ஐதாம் வ வஸல்தல் அர்ஹாம் வ கவிய பிகல் இஸ்லாம் வ குந்தலில் முஸ்லிமீன இமாமம் மர்லியா பஹாதியம் மஹதியா வ ஜமாஅத ஷம் லஹும் வ அன்த ஃபகீரஹும் வ ஜபர்த கஸ்ரஹும். அஸ்ஸலாமு அலைக்குமா யா லஸீயல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஃபீகைஹி வ வஸீரைஹி வ முஸீரைஹி வல் முஆவினீன லஹு அலல் கியாமி ஃபித்தீனி வல் காயிமீன பஅதஹு பி மசாலிஹில் முஸ்லிமீன. ஜஸாக்ககுமல்லாஹு அஹ்ஸனல் ஜஸாஇ, ஜிஅனாகுமா நதவஸ்ஸல் பிகுமா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லியஷ்ஃப லனா வ யஸ்அலல்லாஹு ரப்பனா அன் யதகப்பல ஷஅயினா வ யுஹீனா அலா மில்லத்திஹி வ யுமீதனா அலைஹா வ யஹ்ஷுர்னா ஃபீ ஸும்ரத்திஹி. இவ்வாறு துவா ஓதிய பிறகு கிப்லாவை முன்னோக்கி நின்று இயன்றவரை தனக்கும் தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கும் மற்றும் சகல முஸ்லீம்களுக்காகவும் துவா செய்ய வேண்டும். அந்த துவாவுடைய இறுதியில் முன்போல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்புக்குரிய தலைமாட்டின் பக்கமாக திரும்பி இவ்வாறு துவா செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னக குல்த வ கௌலகல் ஹக் வலவ் அன்னஹும் இத்லலமு அன்ஃபுஸஹும் ஜாஉக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹு வஸ்தக்ஃபிர் லஹுமுர் ரசூல் லவஜதல்லாஹு தவ்வாபர் ரஹீமா வகது ஜிஅனாக சாமிஈன கௌலக தாயிஈன அம்ரக முஸ்தஸ்ஃபீன நபியிக இலைக. அல்லாஹும்ம ரப்பனக்ஃபிர் லனா வ லிஇஹ்வானினல் லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அதாபன்னார். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பின்பு ரவுலா ஷரீஃபிற்கு பிறகு வந்து நஃபில் தொழுக வேண்டும். முடிந்த அளவு அதிகமாக தொழுது கொள்ள வேண்டும். அது மக்ரூஹான நேரமாக இருந்தால் திக்ருகள் இஸ்திக்ஃபார்கள் ஓத வேண்டும். பின்பு மிம்பர் பக்கமாக வந்து அதன் மீது கையை வைத்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் மீது தங்கள் திருக்கரத்தை வைத்திருந்தார்கள். ஆகவே நாமும் வைக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் ஸலவாத்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அதிகமாக துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மதீனாவில் நமக்கு சிறிதளவு நேரமே கிடைக்கும். அந்த நேரத்தை வீணாக்கி வீண் பேச்சுக்களை பேசி நேரத்தை வீணாக்கிவிடக்கூடாது. மதீனா முனவ்வராவில் இருக்கும் வரை குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். திக்ர் செய்து கொண்டும் இருக்க வேண்டும். இயன்றவரை மஸ்ஜிதே நபவியில் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். தினந்தோறும் ஜன்னத்தில் பக்கீக்குள்ள கபறுகளை அவசியம் ஜியாரத் செய்து கொள்ள வேண்டும். உஹது யுத்தத்தில் ஷஹீதானவர்களையும் ஜியாரத்து செய்து கொள்ள வேண்டும். மஸ்ஜிதே குபாவில் ஓதக்கூடிய துஆ. அதற்கு பிறகு மஸ்ஜிதே குபாவிற்கு சனிக்கிழமை அன்று இயலாவிடில் மற்ற நாட்களிலோ சென்று அதில் நஃபில்கள் தொழுது கொள்ள வேண்டும். தனக்கு விருப்பமானவைகளை துஆ கேட்ட பிறகு இந்த துஆவையும் இறுதியாக கேட்டுக்கொள்ள வேண்டும். யா சரீஹல் முஸ்தஸ்ரஹீன யா கியாசல் முஸ்தாக்ஸீன யா முஃபர்ரிஸல் கர்பல் மக்ரூபீன யா முஸீபு தாவத்தில் முல்தரீன ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி மா வஸ்ஃபி கர்பி வ ஹுஸூஸினி
वहुज़नी कमा कसफ़्त अन रसूलिक हुज़्नतन वकुरबत फ़ी हादल मकामी या हन्नान या मन्नान या कसीरुल मारूफ़ी वल एहसानी या दाईमिन निअमी या अरहमर राहिमीन वसल्लल्लाहु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि वसल्लिम तस्लीमा दाइमन अबदन या रब्बुल आलमीन ஆமீன். பின்பு மதினாவை விட்டு பயணமாகும் பொழுது மீண்டும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கபரில் ஹாஜராகி முன்போல சலாம் சொல்லி உருக்கமாக அழுது அழுது துஆ செய்து கொண்டு பிரியா விடை கூறி பயணம் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம அர்ஸுக்னா ஸியாரத்தல் ஹர்மிக வ ஹரமி ரசூலிக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ஸுக்னா ஸஃபாஅத்துஹு வ உஸித்னா ஹவுலஹு யௌமல் கியாமத்தி இன்னக லா துஹ்லிஃபுல் மீஆத். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் வஸலாமன் தாயிமீன பிதவாமிக வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன். இந்த துஆக்கள் ஃபிக்ஹின் கலைக்களஞ்சியம் என்ற கிதாபில் இருக்கின்றன. தங்களுக்கு வேண்டுமென்றால் அந்த கிதாபை வாங்கி வைத்துக்கொண்டு அந்த துஆக்களை பார்த்து படித்து பயன்பெறுங்கள். அடுத்தது சாஃபி மதுஹபு பிரகாரம் ஹஜ்ஜுடைய ஃபர்லுகள் 6. ஹஜ்ஜு நியத்தோடு இஹ்ராம் கட்டிக்கொள்ள வேண்டும். ஹஜ்ஜு துல்ஹஜ்ஜுடைய 9ஆம் நாள் அரஃபா மைதானத்தில் பொழுது சாய்ந்த பிறகு தாமதிப்பது. மேற்படி 10ஆம் நாளின் பாதி இரவுக்கு பிறகு காபத்துல்லாவை தவாஃப் செய்வது. சஃபா மர்வாவுக்கிடையில் 7 முறை தொங்கோட்டம் ஓடி சை செய்வது. இஹ்ராமை விடும்பொழுது 3 முடிக்கு குறையாமல் தலைமுடியை சவரம் செய்வித்துக் கொள்வது. மேற்கூறப்பட்டவை தத்தீப் ஒழுங்காக செய்வது. அடுத்து உம்ராவுடைய ஃபர்லுகள். இந்த மேற்கூறப்பட்ட 6 ஃபர்லிகளில் அரஃபாவில் தாமதிப்பது ஒன்றை தவிர மற்றவைகள் உம்ராவுடைய ஃபர்லுகள் ஆகும். ஹஜ்ஜுடைய வாஜிபுகள் 6. மீகாத் என்ற ஸ்தலங்களை அடைந்தவோடு இஹ்ராம் கட்டுவது, முஸ்தலிஃபாவில் தரிபடுவது, மினாவில் தரிபடுவது, துல்ஹஜ் மாதம் 10ஆம் நாள் இரவில் பாதிக்கு மேல் ஜம்ரத்துல் உக்பா 7 பொடிக்கற்களை எறிவது. மேற்படி மாதம் 11, 12, 13 தேதிகளில் சூரியன் மத்தியத்தை விட்டு சாய்ந்த பிறகு ஜம்ரத்துல் குப்ரா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் உக்குபா ஆகிய 3 இடங்களில் பொடி கற்களை எறிவது. தவாஃபுல் விதா செய்வது. உம்ராவுடைய வாஜிபுகள் 2. மீகாத்தில் இஹ்ராம் கட்டுவது. இஹ்ராம் கட்டியதினால் ஹராமாக்கப்பட்ட காரியங்களை செய்யாமல் தவிர்த்து கொள்வது. ஹஜ்ஜுடைய சுன்னத்துக்கள் 7. எஹ்ராம் கட்டுவதற்கும் மக்காவில் நுழைவதற்கும் அரஃபாவில் தரிபடுவதற்கும் நீராடுவது, குளிப்பது. எஹ்ராம் கட்டுவதற்கு முன் மனம் பூசிக்கொள்வது, தல்பியா சொல்வது, தவாஃபுல் குதூம் செய்வது, 9ஆம் நாளிரவு மினாவில் தரிபடுவது. எந்தெந்த இடங்களில் எந்தெந்த துஆக்களை ஓத வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றதோ அந்த துஆக்களை ஓதிக்கொள்வது. சொர்க்கத்தை கேட்பது, நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுவது. அடுத்து எஹ்ராம் கட்டிய பிறகு தவிர்க்க வேண்டியவைகள்: காம நுகர்ச்சி கொள்வது, காம இச்சையோடு பெண்களை தீண்டுவது, ரோமங்களை சிக்கெடுத்து கழிப்பது, ரோமங்களை சீவுவது, நகம் களைவது, வாசனை திரவங்களை பூசுவது, ஆடவர்கள் தைக்கப்பட்ட ஆடைகளை அணிவது, ஆடவர்கள் தலையை மூடுவது, பெண்கள் முகத்தை மூடுவது, வேட்டையாடுவது, விவாகம் செய்வது. அடுத்து காபாவை தவாஃப் செய்வதற்கு சர்த்துக்கள் 8. 2 தொடக்கை விட்டு நஜீஸை விட்டு துப்புரவாக இருக்க வேண்டும். வெட்கஸ்தலங்களை மறைக்க வேண்டும். ஹஜ்ஜு உம்ராவில் சேராத தவாஃபுக்கு நியத்து செய்ய வேண்டும். தனது இடது பாகத்தை ஹஜருல் அஸ்வதுக்கு நோக்கியவனாக ஹஜருல் அஸ்வதை கொண்டு தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். காபாவை தன் இடது பாகத்தில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். 7 விடுத்தம் சுற்றி வர வேண்டும். காபாவிற்கு வெளியில் ஆகியிருப்பது. தவாஃபை நாடி செய்தல். மற்ற விபரங்கள் முன்பு ஹனஃபி மதுஹபில் கூறப்பட்ட பிரகாரம்தான் இருக்கக்கூடியது. அடுத்தது உம்ரா என்றால் என்ன? வயதில் ஒரு முறை உம்ரா செய்வது சுன்னத்து முஅக்கதா. ரமலானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய உம்ராவாகிறது ஹஜ்ஜு செய்வதைப் போலாகும். ரமலான் மாதத்தில் செய்யப்படக்கூடிய உம்ரா என்னோடு ஹஜ்ஜு செய்வதற்கு சமமாகும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள் செய்ததாக முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் வந்திருக்கின்றது. துல்ஹஜ் மாதத்தில் 9, 10, 11 ஆகிய தேதிகளில் உம்ரா செய்வது மக்ரூஹ் தஹரீம் ஆகும். ஹஜ்ஜு செய்ய தவறியவர்கள் அந்த தேதிகளில் உம்ராவை செய்து எஹ்ராமை நீக்கிக் கொள்வது, முன்னதாக இஹ்ராம் கட்டியவர்கள் அந்த தேதிகளில் உம்ரா செய்வது மக்ரூஹ் அன்று. மக்காவாசிகளில் மீகாத் எல்லைக்குள் இருப்பவர்கள் இவர்கள் மக்காவாசிகள் போன்றவர்களே. ஹஜ்ஜுடைய மாதத்திற்கு முன்னதாகவோ மக்காவில் வந்து தங்கியிருப்பவர்கள் ஹஜ்ஜுடைய மாதத்தில் உம்ரா செய்வது மக்ரூஹ். உம்ரா செய்யும் முறை: சாதாரணமாக உம்ரா செய்வதற்கு மீகாத்தில் இஹ்ராம் கட்டிக்கொள்ள வேண்டும்.
எனவே மக்காவில் இருந்தால் மக்காவிலிருந்து மக்காவாசிகளுக்கு மீகாத் எல்லையாகிய மஸ்ஜிதே ஆயிஷா, தன்ஈம் இந்த இடங்களுக்கு சென்று தங்கியிருந்து எஹ்ராம் கட்டிக்கொள்ள வேண்டும். ரமல், இஸ்திபாஹ் ஆகியவைகளோடு தவாஃப் செய்ய வேண்டும். பிறகு ஹஜருல் அஸ்வதை முத்தமிட வேண்டும். அப்பொழுது தல்பியா சொல்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். பிறகு 2 ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும். ஜம்சம் தண்ணீரை அருந்த வேண்டும். அதன் பிறகு சஃபா மர்வாவுக்கிடையில் தொங்கோட்டம் போட வேண்டும். அதன் பிறகு தலை சவரம் செய்வித்து கொள்ள வேண்டும். தலைமயிரை வெட்டி கொள்ள வேண்டும். எஹ்ராம் கட்டுவதும் மேற்படி 4ம் தவாஃப் உம்ராவுடைய பரலுகள் ஆகும். ஆனால் 7 சுற்றுகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும். சையையும் தலை சவரம் அல்லது முடி வெட்டு கொள்ளுதல் வாஜிபுகள் ஆகும். மற்றவைகள் சுன்னத்துகளும் முஸ்தஹபுகளும் ஆகும். எஹ்ராம் கட்டும் விதமும் தவாஃப் செய்யும் விதமும் ஹஜ்ஜைக்கு செய்யதைப் போலவே உம்ராவிற்கும் செய்ய வேண்டும். உம்ராவுடைய நியத்து. அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபயஸ்ஸிர்ஹா லீ வதகப்பலஹா மின்னி. யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உம்ராவை விரும்புகிறேன், அதை எனக்கு சுலபமாக்கி தந்தருள்வாயாக, என் சார்பாக அதை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று உம்ராவுக்கு நியத்து செய்ய வேண்டும். மக்காவில் தங்கியிருக்கக்கூடிய காலமெல்லாம் இவ்வாறு உம்ரா செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹஜ்ஜு கிரான் செய்யும் முறை. ஹனஃபி மதுஹபு படி தமத்து பார்க்கிலும் கிரான் மேலாகும். ஆனால் மக்காவாசிகளுக்கும் மீகாத் எல்லைகளுக்கும் உள்ளிருப்பவர்களுக்கு ஹஜ்ஜுடைய மாதத்திற்கு முன்பாகவே மக்காவில் வந்து தங்கி இருப்பவர்களுக்கும் கிரான் ஜாயிஸ் இல்லை. நியத் செய்யும் விதம் முன்னதாகவே கூறப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ஜுடைய மாதத்தில்தான் இதற்கு நியத் செய்ய வேண்டும். மற்றவைகள் மேற்கூறப்பட்ட ஹதீஸ்களின்படியே. ஆனால் ரமல், இஸ்திபாஹ் ஆகியவைகளோடு உம்ராவிற்கு தவாப் செய்ய வேண்டும். பிறகு சயி செய்ய வேண்டும். 2 காரியங்களுக்காக இரட்டை எஹ்ராம் கட்டியிருப்பதால் உம்ராவை நிறைவேற்றிவிட்டு தலை சவரம் செய்வித்து கொண்டால் அதற்கு தண்டனை குற்ற பரிகாரமாக 2 எஹ்ராம்களுக்கும் குர்பானி கொடுக்க வேண்டும். பின்பு ஜம்ரத்துல் உக்பாவின் ரமிக்கு பிறகு 10ஆம் தேதி தம்மு செய்வது வாஜிபு. இந்த குர்பானுக்கு தமக்கிரான் என்றும் தமஷுக்ரு என்றும் பெயர். அதாவது ஒரு ஆடு அல்லது மாடு ஒட்டகத்தின் 1/7 பாகம் குர்பானி கொடுக்கும் முறைப்படி அறுக்க வேண்டும். குர்பானி இறைச்சியைப் போல இதையும் உபயோகித்து கொள்ளலாம். இந்த குர்பானியில் கிரானுடைய என்று நியத்து செய்து கொள்வது அவசியம் ஆகும். ஆனால் கிரானுடைய தம் செய்பவர்களுக்கு குர்பானி கொடுக்க சக்தி இல்லை என்றால் 10 நோன்பு வைக்க வேண்டும். அதாவது துல்ஹஜ் மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னதாகவே 3 நோன்புகளை நோட்க வேண்டும். இயலாதவர்கள், பலகீனர்கள், வியாதியஸ்தர்கள் ஆகியவர்களுக்கு அரஃபாவுடைய தினத்தின் நோன்பு மக்ரூஹ். இந்த 3 நோன்புகளையும் நோட்காமல் 9ஆம் தேதி கழிந்து விட்டால் குர்பானி கொடுக்க வேண்டும். 3வது ஹஜ்ஜு தமத்து உடைய விபரம். ஹஜ்ஜை மாத்திரம் தனியே நிறைவேற்றுவதானால் இப்ராதை பார்க்கிலும் தமத்து மேலானது என்று ஹனஃபி புகாக்கள் கூறுகிறார்கள். மக்காவாசிகள் மீகாத் எல்லைக்குள் ஹஜ்ஜுடைய மாதங்களுக்கு முன்பாகவே மக்காவில் வந்து தங்கியிருப்பவர்கள் ஆகியவர்களுக்கு தமத்து ஜாயிஸ் இல்லை. ஹஜ்ஜு உம்ராவை இவை 2ம் கூடுவதற்கு அடிப்படை கண்ட நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். அவைகள் உம்ரா அல்லது உம்ராவுடைய சில சுற்றுக்கள் ஹஜ்ஜுடைய மாதங்களில் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கும். உம்ராவிற்காக இஹ்ராம் கட்டுவது ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுவதற்கு முன்பாகவே செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுவதற்கு முன் உம்ராவுடைய தவாஃபில் பெரும்பான்மையான சுற்றுக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும். உம்ரா, ஹஜ்ஜு ஆகிய 2இல் எதுவும் பாதில் ஆகிவிடக்கூடாது. அவ்வாறு ஏதாவது ஒன்று பாதில் ஆகுமானால் தமத்துவும் நிறைவேறாது. இதன் விளக்கம்: உம்ரா செய்வதாக நியத்து செய்து ஹஜ்ஜுடைய மாதத்தில் இஹ்ராம் கட்டி முதலில் உம்ரா செய்ய வேண்டும். பிறகு தலைசவரம் செய்து கொண்டு மக்காவிலேயே தங்கியிருக்க வேண்டும். பிறகு துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் 8ஆம் தேதியன்று மறுபடியும் எஹ்ராம் கட்டி ஹஜ்ஜு கிரியைகள் செய்ய வேண்டும். இஸ்திபாஹ் செய்ய வேண்டியதில்லை. பிறகு சயி செய்ய வேண்டும். முத்தமத்தியு ஹஜ்ஜுக்காரர்கள் தவாப் குதும் செய்ய வேண்டியதில்லை. கிரான் செய்த ஹஜ்ஜியைப் போல முத்தமத்தியுக்காரர்களும் குர்பானி கொடுக்க சக்தி இல்லை என்றால் 10 நோன்புகள் நோன்பு வைக்க வேண்டும். பத்லி ஹஜ்ஜு, அதாவது மற்றவர்களுக்காக ஹஜ்ஜு செய்வது எப்படி? மற்றவர்களுக்காக ஹஜ்ஜு அல்லது உம்ரா நிறைவேற்றுவது ஆகும். அவ்வாறு பதிலாக நிறைவேற்றுபவர்கள் சித்த சுவாதீனம் உள்ளவர்களாகவும் முஸ்லீமாகவும் இருக்க வேண்டும். மற்றவர்கள் சார்பாக ஹஜ்ஜு செய்வதற்கு அடிக்கண்ட நிபந்தனைகள் இப்பொழுது கூறக்கூடிய நிபந்தனைகளை அதற்கு பொருத்தமாக இருக்கும்.
முதலாவது, ஹஜ் கடமையானவர்கள் உயிரோடு இருந்து தன் சார்பாக வேறொருவர் ஹஜ்ஜுக்கு அனுப்பி ஹஜ் பதிலியை செய்விக்க விரும்புவாரே ஆனால் அவருக்கு ஷரியத்தில் ஒப்புக்கொள்ளப்படத்தக்க காரணத்தினால் நேரில் செல்ல முடியாமல் இருக்க வேண்டும். இத்தகையவர்கள் தனக்கு பதிலாக மேலே கூறப்பட்ட யாரையாவது ஹஜ்ஜுக்கு அனுப்பலாம். இரண்டாவது, ஹஜ் விதியான ஒருவர் ஹஜ் நிறைவேற்றாதிருந்து மரணம் அடையக்கூடிய தருவாயில் தன் சார்பாக ஹஜ்ஜை செய்விக்குமாறு வசியத் செய்தால் அவர் இறந்த பிறகு யாரிடம் அவர் வசியத் செய்தாரோ அவர் இன்னொருவரை அனுப்பி ஹஜ் செய்விக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு வசியத் செய்யாமல் இறந்து போனால் அவருடைய வாரிசுக்காரர்கள் அவர்களுக்காக ஹஜ் செய்விக்க விரும்பினால் அவருடைய வாரிசுக்காரர்களில் ஒருவரையே அனுப்ப வேண்டும் என எல்லா புகாக்களும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் ரத்துல் முஹத்தார் என்ற நூலில் வாரிசுக்காரர்கள் அல்லாதவர்களும் கூட அவனுக்காக ஹஜ் பதிலியை செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மூன்றாவது, இஹ்ராம் கட்டும் பொழுது இன்னாருக்காக என்று ஹஜ்ஜுடைய நியத் செய்ய வேண்டும். நான்காவது, ஹஜ்ஜில் செலவாகும் பணத்தின் பெரும்பாகம் ஹஜ்ஜை செய்விப்பவனுடையதாக இருக்க வேண்டும். ஐந்தாவது, ஹஜ்ஜு செய்யும்படி ஏவப்பட்டவனே ஹஜ்ஜு செய்ய வேண்டும். வேறொருவரை அவன் ஹஜ்ஜு செய்யுமாறு நியத் செய்விக்கக்கூடாது. ஹஜ்ஜை செய்யுமாறு கட்டளையிடப்பட்டவர்களுக்கு எந்த இடம் மீகாத்தாக இருக்கின்றதோ அந்த இடத்தை ஹஜ்ஜுடைய இஹ்ராம் கட்ட வேண்டும். ஹஜ்ஜு செய்ய கட்டளையிட்டவர்களுக்கு மாறாக எதுவும் செய்யக்கூடாது. நிற்க. ஹஜ்ஜு செய்யுமாறு கட்டளையிடப்பட்டவரின் அனுமதியின்றி அவரின் பணத்திலிருந்து சதகாவோ விருந்தோ செய்யக்கூடாது. ஆதலால் இது சம்பந்தமான சகல உரிமைகளுக்கும் முதலிலேயே அவரிடம் அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வாறாயினும் ஹஜ்ஜு சம்பந்தமாக செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் ஹஜ்ஜு செய்யுமாறு கட்டளையிட்டவருடைய பொருளிலிருந்தே செலவு செய்ய வேண்டும். தன் இஷ்டமாக ஏதேனும் ஒரு காரியத்தை செய்தால் அதற்கு தன் சொந்த பொருளை செலவு செய்ய வேண்டும். ஹஜ்ஜுக்கு சென்று திரும்பிய பிறகு எஞ்சியிருக்கும் பணத்தையும் சாமான்களையும் சொந்தக்காரர்களிடம் திரும்ப ஒப்படைத்து விட வேண்டும். ஆனால் அவர் அவைகளை இனாமாக கொடுத்து விடுவாரே ஆனால் அதை தனக்கு சொந்தமாக ஆக்கிக் கொள்ளலாம். குற்றங்களுக்குரிய பரிகாரங்கள். குற்றத்திற்குரிய பரிகாரங்கள் இரண்டு வகைப்படும். இஹ்ராமின் பொழுது ஏற்பட்ட தவறுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். ஹரமில் ஏற்பட்ட குற்றங்களுக்கு பரிகாரம் தேட வேண்டும். இரண்டாவது வரை இஹ்ராம் கட்டியவர்கள் கட்டாதவர்கள் அனைவருக்கும் ஏற்படலாம். இஹ்ராம் கட்டியவன் செய்த தவறுகளுக்கு பரிகாரம் பல வகையாக செய்ய வேண்டும். அதாவது முழு ஒட்டகம் அல்லது முழு மாடு 2 காரியங்களுக்கு மாத்திரம் அறுப்பது வாஜிபாகும். அவைகள் மத சட்டப்படி குளித்து கடமையாக்கப்பட்டவர்கள் ஜுனூபாலிகள் ஸ்நானம் செய்யாமலும் ஹைலு நிஃபாசுக்கார பெண்கள் அசுத்தமான அந்த காலத்திலும் தவாபு ஜியாராவை செய்தல், அரஃபா மைதானத்தில் தாமதித்த பிறகு தலைசவரம் செய்வித்துக் கொள்வதற்கு முன்பே காமுனுகச்சி கொள்வது, ஒரு ஆடு அல்லது ஒட்டகத்தில் மாட்டிலோ 1/7 பங்கை பரிகாரமாக கொடுப்பது கடமையான தவறுகள். பருவ வயதை அடைந்த முஹ்ரிம் எஹ்ராம் கட்டியவர் ஒரு முழு உறுப்புக்கு மனம் பூசினாலும் தனது தலை முழுவதற்குமாக மருதாணி பூசினாலும் ஜெய்தூன் எண்ணெய் போன்ற எண்ணெய் வகைகளை கொண்டு உடல் முழுவதற்கும் எண்ணெய் தேய்த்து கொண்டாலும் தையல் உள்ள ஆடையை அணிந்தாலும் ஒரு நாள் முழுவதும் தனது தலையை மூடியிருந்தாலும் தனது தலையின் 1/4 பாகத்திற்கு உட்பட்டுள்ள ரோமங்களை அகற்றினாலும் அல்லது புருவம் 2 கமுக்கட்டு மர்மஸ்தானத்தின் ரோமங்கள் பிடரி ரோமங்களை அகற்றினாலும் ஒரே இடத்திலிருந்து 2 கால் கை விரல்களுடைய நகங்கள் முழுவதுமாக அகற்றினாலும் அல்லது ஏற்கனவே கூறப்பட்டுள்ள வாஜிபான செயல்களில் ஒன்றை விட்டுவிட்டாலும் ஆக இவைகளினால் எல்லாம் ஒரு ஆட்டை அறுத்து அல்லது ஒரு மாடு ஒட்டகத்தின் 1/7 பங்கை குர்பானி கொடுப்பது கடமையாகி விடுகிறது. இதை செய்யாவிட்டால் அவனுடைய ஹஜ்ஜு நிறைவேறாமல் ஆகிவிடும். ஆதலால் உடனுக்குடன் பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும். இன்னும் ஜுனூபாலியாக இருப்பவர்கள் ஹைலு நிஃபாஸுக்காகவும் பெண்கள் தவாஃப் குதும் தவாபு ஷத்ரு ஆகியவைகளை செய்தாலும் ஒடு இல்லாமல் பரலான தவாஃப் செய்தாலும் அல்லது 3 சுற்றுகளை செய்யாமல் விட்டுவிட்டாலும் ஆனால் பரலான தவாஃபில் அதிகமான சுற்றுக்களை விட்டுவிட்டால் விடப்பட்ட சுற்றுக்களை நிறைவேற்றும் வரை அவன் இஹ்ராம் கட்டியவனாகவே இருப்பான். சூரிய அஸ்தமனத்திற்கு முன் அரஃபா மைதானத்தின் விட்டு வந்தாலும் தம்மு கொடுக்க வேண்டும். ரம்மியை விட்டுவிட்டாலும் தம்மு கொடுக்க வேண்டும். ஹஜ்ஜில் ஐயாமுன் நஹருக்கு அதாவது தில்ஹஜ் மாதத்தின் 10, 11, 12 தேதிகளுக்கு முன் சவரம் செய்து கொண்டால் தம்மு கொடுக்க வேண்டும். தக்க காரணமில்லாமல்
ஐயாமுன் நஹருக்கு பின் தவாபு ஜியாராவை செய்தால் தம்மு கொடுக்க வேண்டும். துல்ஹஜ் 10ஆம் தேதியன்று முதல் ரமியும், 2வது குர்பானியையும், 3வது தலை சவரமும், 4வது தவாஃபையும் செய்ய வேண்டும். அரஃபா மைதானத்தில் தங்குவதற்கு முன் சிற்றின்ப செயல்கள் செய்தால் ஹஜ்ஜு நிறைவேறாது. இஷ்டப்படி பரிகாரம். ஒருவன் ஏதேனும் காரணத்தால் மணம் பூசினால் அல்லது தேயிலுள்ள ஆடை அணிந்தால் அல்லது ரோமங்களின் அகற்றினால் அவன் ஒரு ஆட்டை அறுப்பதின் மூலமோ அல்லது 6 மிஸ்கின்களுக்கு 3 மரக்கால் வீதம் அளிப்பதின் மூலமோ அல்லது 3 நாள் நோன்பு வைப்பதின் மூலமோ பரிகாரம் தேடிக்கொள்ளலாம். 3இல் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுப்பது குற்றம் செய்தவருடைய இஷ்டத்தை பொறுத்தது. அரை மரக்காலுக்கும் குறைந்த பரிகாரம். பேன், மூட்டைப்பூச்சி, வெட்டுக்கிளி சாகடித்துவிட்டால் தான் நாடிய வண்ணம் தர்மம் செய்து பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும். தொகையை செலுத்தி பரிகாரம் காணுதல். ஒரு முஹரிம் ஒரு வேட்டை பிராணியை கொன்றுவிட்டால் அப்பொழுது அதற்கு பரிகாரமாக அதற்குரிய விலையை கொடுத்திட வேண்டும். கொலை நிகழ்ந்த இடத்திலோ அல்லது அதற்கு பக்கத்திலோ அதனுடைய விலையை மிக நீதமாக இருவரால் நிர்ணயிக்கப்பட வேண்டும். அவர்கள் சொல்லக்கூடிய ரூபாயை கொண்டு ஆடு, மாடு, ஒட்டகம் இவைகளில் ஏதாவது ஒன்றை வாங்கிவிடலாம். முடியும் என்றிருந்தால் அவன் விரும்பினால் அந்த பிராணியை வாங்கி அதை ஹரம் ஷரீஃபிலேயே வைத்து அறுத்துவிடலாம். அப்படி முடியாவிட்டால் அவர்கள் கூறக்கூடிய பணத்தை வைத்து உணவை வாங்கி அந்த உணவை அரை மரக்கால் வீதம் ஒவ்வொரு மிஸ்கீனுக்கும் வழங்குவான். கடைசியாக மீதம் இருப்பது அரை மரைக்கால் உணவை விட குறைவாக இருக்குமானால் அதை ஒருவருக்கு தர்மமாக தந்துவிட வேண்டும். பண வசதி இல்லாதவன் எத்தனை மிஸ்கீன்களுக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை நபர்களுடைய எண்ணிக்கையின் அளவு நோன்பு வைக்க வேண்டும். பிராணிகளுக்கு முஹரிமினுடைய செயலால் வினையும் ஊனங்களும் நிபுணர்களுடைய மதிப்பீடுக்குரிய தொகையை செலுத்த வேண்டும். பன்றி, யானை போன்ற சாப்பிட ஹலால் ஆகாத விலங்குகளை கொன்றுவிடும் பொழுது அதற்கு பரிகாரமாக செலுத்தக்கூடிய தொகை ஆட்டின் விலையை விட அதிகமாக இருக்கக்கூடாது. அந்த விலங்குகளுடைய இவனின் மீது ஆக்கிரமிப்பு செய்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவன் அவைகளை கொலை செய்திருந்தால் அப்பொழுது எந்த பரிகாரமும் செலுத்த வேண்டிய தேவையில்லை. இவைகளை கொலை செய்தால் ஒன்றுமே இல்லை. காகம், பருந்து, நட்டுவாக்காளி, தேள், எலி, பாம்பு, கடினாய், கொசு, எறும்பு, செல், உண்ணி, ஈசல் மற்றும் வேட்டை மிருகம் அல்லாதவைகளை கொல்லுவதால் எந்த பரிகாரமும் தேவையில்லை. அல்ஹம்துலில்லா. இதுவரை மதினாவில் ஜியாரத்து மற்றும் சில தவாபுகளுடைய வகைகள், ஹஜ்ஜுடைய சில ஃபரல்களையும் பார்த்தோம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நட்குழியை தந்தருவானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நசீபையும் அதை முறைப்படி செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருவானாக. ஹஜ்ஜு சரியான முறையில் செய்வதற்காக ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு பகுதியுடைய ஹதீஸ்களையும் பயான்களையும் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நல்ல ஹிதாயத்தையும் தந்தருவானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அந்தந்த நேரங்களில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நட்கூலியை தந்தல்வானாக. ஆமீன். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நமது மற்ற பயான்களையும் பார்க்க பிளேலிஸ்டில் சென்று ஹஜ்ஜின் சிறப்புகள் என்ற தலைப்பில் மற்றும் நபிமார்களுடைய தலைப்பிலும் 1 நிமிட மதர்சா என்ற தலைப்பில் சிறிய சிறிய ஹதீஸ்கள் இருக்கின்றன. அனைத்தையும் பார்த்து பயனடையுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.